ம். ஆனால் ரேகாக்கு எங்களோடது மோசம் இல்லைல்ல. டெய்லி பார்த்துக்குறோம். அவர் என்ன செய்கிறாரு, எங்கே போகிறாரு வராரு ஓரளவுக்கு தெரியும். இருக்கட்டும். ஆனால் இல்லை, டைம் கிடைக்கும்போது பேசுங்க. பேசினா தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்புறம் பின்ன லவ் பண்ணும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணிடக்கூடாதுல்ல. வாழ்க்கையில் எவ்வளவோ மிஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் நான் நினச்சிட்ருக்கோம். அதுவே நினச்சிட்டு இருந்தா வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல. வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துக்கு பின்னாடியே நம்மளும் ஓட வேண்டியதாக தானே இருக்கு. வாழ்க்கை இருக்கிற இழுப்புக்கு நம்ம ஓடி தான் ஆகணும். அதுக்குன்னு வாழ்க்கையில் எதையெல்லாம் நின்று நிதானமாக ரசிக்கணுமோ அதை ரசிக்கணும். ரசிக்காமையே ஓடிட்டா அப்புறம் நம்ம லைஃப் வீடாக போயிடுச்சுன்னு யோசிக்கக்கூடாது. வாழ்க்கையை தொலைச்சி பின்னாடி தேடுறது வேஸ்ட். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ரேவதி. எதுவும் எனக்கு புரியாமலாம் இல்லை. ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம நடந்துக்கணும். என்ன மனசு விட்டு பேசணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அவரோட ரூமுக்கு வந்து